கோவில்பட்டி அருகே டாஸ்மாக் முன்பு சட்டவிரோதமாக மது விற்பனை. 88 மது பாட்டில்கள் பறிமுதல். ஒருவரிடம் போலீசார் விசாரணை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் கடம்பூர் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே கயத்தார் காந்தாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த குருநாதன் என்பவர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தது தெரியவந்தது. இது குறித்த தகவல் கிடைத்ததும் தேர்தல் பறக்கும் படையினர் விரைந்து சென்று குருநாதனிடம் இருந்து 88 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் மற்றும் குருநாதனை கோவில்பட்டி மதுவிலக்கு காவல் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். Yeah.